ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டையால வாக்கிங் ஸ்ட்ரீட், அங்கே இருக்கிற பார்ஸு, டான்ஸ் கிளப்ஸு, அதை பார்க்குறதுக்கு வர கூட்டம். ஸோ டூரிஸ்ட்னால தான் அந்த இடமே வைபாக இருக்கும். ஹோச்சிமின் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பான்வாங் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன், அந்த ஸ்ட்ரீட் நேம் சரியாக சொல்கிறேன்னு தெரில. அந்த ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்னால தான் அது பாப்புலர். ஸோ அந்த டான்ஸு, அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு வர்றது, அந்த கூட்டங்களில் டூரிஸ்ட் ஃபுல்லாக அங்கே அசம்பிள் ஆவாங்க. பட் வித்தியாசமானது என்னென்னு நான் பார்த்தது இல்லை. ஹனாயில் பீர் ஸ்ட்ரீட்டில் அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் வந்து அவங்க வந்து அவங்களோட ஈவினிங் மார்னிங் ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக உழைச்சிட்டு ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த ஃபுட்டு, அந்த பீரு சாப்பிட்டு, அந்த பீரை சாப்பிட்டு அந்த ஃபுட்டு அந்த ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து அப்படி கும்பலாக இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வருவாங்க. நீங்கள் அங்கே உள்ள ரோடு ஃபுல்லாக டேபிள் சேர் போட்டிருப்பாங்க. அந்த டேபிள் சேரில் வந்து டூரிஸ்ட் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10% வேணால் டூரிஸ்ட் இருக்கலாம், மீதி 90% லோக்கல் பீப்புள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே யோகியகர்ட்டாவில் இந்த மாலபுரம் ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்கெல்லாம் மாதிரி இந்த பீர் சாப்பிட்றது, டான்ஸு கிளப்பு இதெல்லாம் கிடையாதுங்க. ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டை என்னமோ ஒரு ஹிஸ்டாரிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஈவினிங் பகலில் நம்ம தான் போய் பார்க்கணும். ஈவினிங் ஆச்சுன்னா அந்த லோக்கல் பீப்புள் அப்படி ஃபேமிலி அப்படி டோட்டல் குடும்பமும் அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணி பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எவருடைய தினமும் அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, குடும்பமும் வர்றாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்குன்னு வர்ற டூரிஸ்ட்டு அதிகம். ஸோ ரொம்ப வித்தியாசமான தெரு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன்னா, அந்த ஈவினிங் எடுக்காமல் போயிட்டேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டே ட்ரெயின்லேருந்து ஜார்டாலேருந்து யோகிகர்ட்டா வந்து ட்ரெயினில் இறங்கி அந்த ஸ்ட்ரீட் வழியாக வந்தேன். பட் இந்த ஹோட்டலை தேடணும் அப்படிங்கிற அந்த அவசரத்தில் கேமரா ஆன் பண்ணாமல் வந்துட்டேன். ஹோட்டலை தேடிக்கிட்டு ஒவ்வொரு ஹோட்டலாக தேடிக்கிட்டு எந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் எடுக்கலான்னு பிளான் வச்சுருந்தேன். மலையில் மாட்டிக்கிட்டேன். மத்தியானம் ஃப்ளைட்டு பாலிக்கு. பகலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஹாஸ்டல் தங்குறீங்கன்னா ஓகே, பட் ஏதாவது ஹோட்டல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்து போட்டுருங்க. நான் பெரிய மடத்தனம் பண்ணேன். நேற்று பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் போட்டேன். பட் அஃப்கோர்ஸ் நேற்று பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் போட்டது ஓகே தான். ஏன்னா காலையில் சீக்கிரமாக போகணுன்ட்டு 2 இடம் போகணும். பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் ஹோட்டலில் போட்டேன். ஸோ மார்னிங் எதுவுமே சாப்பிடல, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நைட்டு தான் சாப்பிடவே முடிஞ்சுது. காலையில் 2 ரூமில் 2 பிளாக் காஃபி குடித்தது, ஈவினிங் ஒரு பிளாக் காஃபி, மொத்தம் 3 பிளாக் காஃபியோடு வந்தேன். இடையில ஒரே ஒரு சின்ன கேக் சாப்பிட்டேன். ஸோ அதனால் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணேன்னா இன்னையோட ரூமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தால அந்த மாலிபுரம் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் வேறு எதுனா இடம் இருக்குன்னு பார்க்கலாம். அன்பான நீ காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? வாங்க என் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஆரம்பிக்கலாம் டே. இட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இதுக்கு கார்டு போட்டால் தான் போக முடியும். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடணும். இட்ஸ் an exhibition actually. Okay. இங்கே ஏதோ எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம் போல் இருக்கு. ஹெல்த் கேர். Ini absen kita ini absen. Terima kasih. Bapak silakan. Iya. Register. This is for workshop. Yeah. Oh, this is only for workshop. Where is hotel restaurant? Yes. There. Okay. Thank you. Hello, அந்த ஹோட்டல் ஒர்க் ஷாப்பில் சாரி. Yeah. So nasi with தெரியல எது வெஜிடேரியன் நூடுல்ஸ்.
சிக்கன், சாலட்ஸ். அந்த சட்னி தான் நம்ம ஜகாட்டாவில் இது பண்ணுற பார்த்தோம். ரெட் சில்லி புளி வச்சு, ஃப்ரூட்ஸ், சாலட் பால், பிரெட், soup, ஸோ என்ன இருக்குது பார்க்கலாம். காஃபி, டீ, வாட்டர், ஜூஸ். இந்த வாட்டர் சூப்பராக இருக்கும், மின்ட் எல்லாம் போட்டு அப்படியே அந்த மின்ட் ஃப்ளேவரோடு இருக்கும். இனிமேல் இது கிரேப் ஜூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரேப், ரைட். ஜாமு என்னன்னு தெரில. ஜாமுனா கார்ன்ஃப்ளேக்ஸ், ஓகே. நான் சாப்பிட்டுட்டு மாலிபுரம் ஸ்ட்ரீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இதாங்க யோகியகர்த்தா மக்களால் நேசிக்கப்படுற, சுவாசிக்கப்படுற மாலிபுரம் ஸ்ட்ரீட். காலையில் 9:55 அந்த எழுத்தால் அந்த கிளாக்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது வேறு கலரில் இருக்கும். ஃபுல்லாக அந்த பாருங்கள், சாரட் வண்டி உட்கார்றதுக்கு சின்ன சின்ன கல் மாதிரி கல். காலைல 9:55 எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ நான் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்டேன், எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும் ஷாப்ஸ்லாம் இங்கே மாலிபுரம் ஸ்ட்ரீட்டில்? 11 மணின்னு. நோ 12, நோ 2 o'clock, நோ. அப்போ எப்போ தான் க்ளோஸ் ஆகும்? க்ளோஸே ஆகாது அப்படின்னாரு. பாருங்க அந்த சாரிட்ட வண்டி, ஹிஸ்டாரிக்கல். இல்லை ஃபுட்டு. பெஞ்சஸ். பகல்லே இவ்வளோ பேர் உட்காந்துருக்க பாருங்க. 9:55 10 மணி ஆக போதும். டெராஸ் மாலிபுரம், அது ஒரு மால் நினைக்கிறேன். ரெகுலர் ஷாப்பிங்கு. இது ஒரு ரிக்ஷா. இதில் ஜேர்னி பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு. அதே அன்றைக்கி வரும்போது பார்த்தேங்க, சிப்பாயில் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அங்கே தள்ளி. இல்லை ஈவினிங் தான் வருவாங்களான்னு தெரில. இவ்வளோ பெரிய குதிரை. இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை போட்டிருக்க. அந்த சைடு போகலாமா? கிராஸ் பண்ணிட்டோம். ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ். ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் இடம் இருக்காது. ஒரு கல் ஒரு பெஞ்சு கூட காலியாக இருக்காது. ஜாம் பேக்டாக இருக்கும்.
ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான். மலையபுரம் பட்டி கென்காஸ். குதிரை வண்டியில் போகிறாங்க. ஃபேமிலியாக போகிறாங்க. இவங்களாம் டூரிஸ்டாக இங்கே உள்ளவங்களான்னு தெரில. Margaria Patik. Wallet. பாருங்க, ஒரு 20 அடிக்கு யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸு, அதில் அந்த கொடை, பாரம்பரியமான அந்த கொடையை ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கொடையை வச்சு ஃபோட்டோ எடுக்காங்க பாருங்கள். இது உடைய ட்ரெஸ்ஸா இல்லை அவங்களோட சொந்த ட்ரெஸ்ஸான்னு தெரில. பாரம்பரிய ட்ரெஸ்ஸு, பாரம்பரிய கொடை, இந்தோனேசியன் பாரம்பரிய. இது ஃபோட்டோ தான் எடுக்க போகிறாரு. ஒரு சைக்கிளில் வச்சு தாங்க அந்த ட்ரெஸ்ஸு வாடகைக்கு தாங்க. நம்மளும் போட்டு எடுக்கலன்னா கூட யாரும் இல்லையே, நம்ம தனியாக எடுத்தால் நல்லா இருக்காது. இங்கே உள்ள பஸ்ஸு டிரான்ஸ் ஜக்ஜா. இங்கே ஒரு 3 ஸ்டாப் என்னமோ இருக்குது. இதை மாதிரி மலிபுரம் ஸ்ட்ரீட் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இந்த டிரான்ஸ் ஜக்ஜாவில் ஏறி பொராபுதூருக்கு வந்து இதில் போகலாம். ஸ்ட்ரைட் பஸ் இருக்குது. ஜோக்ராவோ ஏதோ ஒரு இடம்னாக்க அங்கே போய் மாறி போகிறது இருக்குது. பட் இதெல்லாம் விட அந்த டாங்கிரியில் போகிறது தாங்க சீப்பு. அது ஒரு 20,000 ரூபாயில் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஊரில் இந்த ஒரு வேனை வச்சு வேனில் கண் பார்வையற்றவர்கள்லாம் உட்காந்துட்டு மியூசிக் பண்ணி பாட்டு பாட்டு காசு கேட்டே வருவாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே வேன் இல்லாமல் ஒருத்தரில் 2 பேர் இங்கே வர இருப்பாங்க. மியூசிக் இதெல்லாம் போட்டுட்டு அவரே பாட்டு பாடி வர்றார். இந்த நடுவில் இருக்கிற இந்த லைன் எதுக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாத்துலேயும் மஞ்சள் கலரில் போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா இதை வச்சு தான் அந்த கண் பார்வையற்றவர்கள்லாம் வந்து இந்த இதை மார்க்காக வச்சுக்கிட்டு தான் நடந்து போவாங்க. அவங்க லெஃப்ட் திரும்பணும், ரைட் திரும்பணும், வளைகிறது எல்லாமே இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, தெரிஞ்சிடுவாங்க. அந்த சோல்ஜர்ஸை காணுங்க. போஸ்ட் டூரிசம் போலீஸ் மலையபுரம். அல்ஃபா மார்ட் பேட்டா இங்கேயே இருக்குங்க. இந்தியன் பேட்டா, இங்கே வந்து இந்தோனேஷியன் பேட்டா. இந்தோனேஷியாவிலேருந்து பேட்டா இந்தியாவுக்கு வந்துச்சா இல்லை இந்தியாவிலேருந்து இந்தோனேஷியாவுக்கு வந்துச்சான்னு தெரில. இன்னும் 1/2 கிலோமீட்டர் போல் இருக்கா. கிட்டத்தட்ட நான் அப்போ 1/2 கிலோமீட்டர்னு சொன்னது தப்பு. அப்போ 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கணும்.
மொத்தம் இந்த தெரு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்க, சொன்னேன் இல்லையா, இங்கே இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நான் பார்த்தேங்க இந்தோனேஷியாவில், ஜார்ட்டாலையும் சரி இங்கேயும் சரி, ஜார்ட்டா அவ்வளோ பெரிய சிட்டி, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவ்வளோ சரி, எல்லா இடத்துலையும் மரம் இருக்குங்க. எந்த மரத்தையும் அவங்க கட் பண்ணுறதே இல்லை, எந்த காரணத்துக்காகவும். ஸோ அதனால தான் இன்னும் அது பசுமையாகவே இருக்குது. எவ்வளோ அழகாக அந்த ஸ்ட்ரீட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. திருப்பி எந்த ஹோட்டலுக்கு நடக்கணும்னு நினச்சா மலைப்பா இருக்குங்க. அந்த ஒரு மரத்துக்காக, ஒரு ரொம்ப பழமையான மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் வெட்டியிருக்காங்க. பட் மரத்தோட அடிப்பாகத்தை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்காக எவ்வளோ இடத்த விட்டுருக்காங்க. வேறெல்லாம் காம்பவுண்ட் செவரில் இதாக இருக்குங்க, விழுதுகள்லாம். தூர புரட்டுச்சு வந்துங்க. அதான் மாலியபுரா ஸ்ட்ரீட் எண்டு. ஸோ ஒரு பெரிய வைப்பான மாலியபுரா ஸ்ட்ரீட்டை காட்டலைனாலும் 10 மணிக்கே வைப்பாக இருக்கிற ஒரு மாலியபுரா ஸ்ட்ரீட்டை, பிஸியாக இருக்கிற ஒரு மாலியபுரா ஸ்ட்ரீட்டை காட்டிட்டேன். முதல்ல ஃப்ளைட்டு ரூமில் போய் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ட்ரெயினில் எப்படி போகிறதுங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு உங்களை மீட் பண்ணுறாங்க. யோகியகர்த்தா ஜோக்கியா விட்டு கிளம்பியாச்சு. ஏர்போர்ட் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம், டுகு ஸ்டேஷன். ஸோ ஏர்போர்ட், ட்ரெயின் டிபார்ச்சர்ஸ், டிக்கெட் கவுண்டர், airport ticket counter, airport train here. So ticket counter, the city airport train ticket counter. Yes. Airport to airport today. No. How many person? Oh, one. One person to the airport. Yeah. What time? The next one is 1:40. 1:40. 1:40. I'm sorry, fall down. Full. I'm sorry. Oh, this 2:15. What time it will reach? I'm sorry. This train, what time it will reach? This arrivals this 50,000 because this train is express train. Express train. Yeah. 2:15. 250. Seat is available. It's available. Available. Okay, I'll take that one. Express. This one. Yeah. One person to the airport at 2:15. Yes. Your phone number. What? Your phone number. Phone number. Phone number. Yes. My number is Indian number. No problem. You need the country code? Plus. Oh, I'm sorry. My number. No problem. No. Oh, you will enter your number. Okay. 50,000 payment by card. Do you have card? Cash. I'm sorry, no cash. Maybe do you have card? No Debit cash. Card? No cash. I'm sorry. Credit card? Yeah. Oh, Credit card, debit card, maybe Visa. Visa. Yeah. So cash கதைக்காகாது. Only credit card, debit card. Yeah, இதுதான். நல்ல ட்ரெயினில் போனால் கிரெடிட் கார்டோடு வாங்க. பின்ன கரெக்டாக போட்டேனான்னு தெரில, போட்டேன்னா. ஓகே. ஸோ ஒரு 30,000 லாஸ். ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை இருக்காது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 250 போயிடுவோம். அதுக்கு அடுத்தது இருக்குது, பட் அது
3:30க்கு போகும். அங்கே சப்போஸ் ஏர்போர்ட்டில் கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் லாக் ஆயிடுவோம். அதனால் பெட்டர் இதுதான் அப்படின்ட்டு ஒரு 30,000 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுத்துட்டேன். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நம்மளுக்கு டிக்கெட் எடுக்கிறது எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கேயே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்தா போதும், அவங்களே எல்லாமே எடுத்து. அப்போ நான் ஃபோன் நம்பர் வந்து ப்ளஸ் எப்படி போடுறதுன்னு கேட்டேன். அப்போ ஓகே நான் என்னோட நம்பரை போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பரே போட்டு நான் கேஷ் ஒன்லி கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு, ஸோ கிரெடிட் கார்டை வச்சுருந்தேன். நீங்களும் ட்ரெயினுக்கு வந்தால் டிக்கெட் எடுக்கணும்னா கார்டு இல்லாமல் வராதிங்க. ஓகே. இந்த பாடி ஹோட்டல் ஜோக்ஜா, அதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிற அந்த கேட்டுக்குள்ளே வாங்க. அதுதான் ஏர்போர்ட் லைன். ஆக்சுவலாக நான் மார்னிங் ஆன்லைனில் பார்த்தேன், கவுண்டருக்கு போனீங்கன்னா டிக்கெட்டு ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் அவைலபிளாக இருக்கும், அதனால் ஆன்லைனில் முதல்ல எடுத்துருங்கன்னு நான் தான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கு ஃபைன் தான் இந்த 30,000 ரூபா. I'm sorry. தேங்க்யூ. இங்கே இந்தோனேஷியாவில் பஸ்ஸை விட ட்ரெயின் காஸ்ட்லி, ஆனாலும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தால் ஏசி, அந்த டைம் ஒரு 1/2 hour 20 minutes முன்னாடி தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும், பிளாட்ஃபார்ம் போக முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபோன் ஏப்பா எவ்வளோ கண்ணாடி விட்டு போயிருக்காங்க. வாட்டர் பாட்டில், ஹெட்ஃபோனை கூட. ஏர்போர்ட்டுக்குன்னு தனி ஒரு ட்ராக்கு, இந்த ட்ராக்கில் மற்ற ட்ரெயின்லாம் மிக்ஸ் ஆகாது. அதுக்கு தனி கவுண்டர், தனி வே. ஏதாவது காரமாக எதுக்கு தான் அங்கே கமருது. ஏர்போர்ட்டில் இங்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் சீட் நம்பர் 1C. Compartment 1. Compartment 2, 1C. Opposite direction. Train comfortable. வண்டி யாரும் தரல. தெரியும் கூலர் கிளாஸ் இருந்தாலும் பெருசாக தெரிய போகிறதில்ல.